லவ்விங் எலிஸ் இன்ஜூரி டு ஹெல்த். பாதுகாப்பாக இருப்பீர், பெண்களை காதலிக்காதீர். அதையும் மீறி பண்ணுறதா இருந்தால் நீ பண்ணிக்கடா, எனக்கு என்ன. ஐயோயோ டைம் ஆச்சுடா. இங்கே தானே வர சொன்னோம், ஆளையே காணோம். ஹலோ ஹலோ, சர்வேஷ் பேசுகிறேன். சர்வேஷ். இந்து இருக்காளா அங்கே? இல்லை, இங்கே பார்க் வர சொல்லியிருந்தேன். இந்து நம்மளெல்லாம் விட்டு போயிட்டான். உன்கிட்ட சொல்லலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் உன்னை ரீச் பண்ண முடியல. ஹலோ ஹலோ.
ப்ரோ ப்ரோ தம் அடிக்கலாமா? என்னை பார்த்தா தம் அடிக்கிற மாதிரி இருக்கா? ஏன் கோச்சிக்கிறீங்க? நீங்கள் தம் அடிப்பீங்களா? அடிக்க மாட்டேன். அப்புறம் எப்படி உங்களோட தம் இருக்குது? ஏன்ட்டு தம் இல்லை, அப்புறம் ஏங்க என்கிட்ட கேட்டீங்க? சும்மா தான். வேறு எதுக்கு கேட்டு தான் பேசிக்க மாட்டீங்களா? பயங்கரமாக நான் ப்ரோ. ஏதாவது பிரச்சனையா? யாருங்க நீங்கள்? உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அமைதியாக உட்கார மாதிரி உட்காருங்களே, எந்திரிச்சு கிளம்புங்க. என்னை அமுச்சு விட்டு அந்த பிள்ளைகளை எடுத்து நீ அறுத்துட்டு செத்துருவ. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படி தான். சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் டியூட். லவ் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய பேர்த்த லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன யாரும் பண்ணதில்லப்பா. கிட்டத்தட்ட நானும் அதே மாதிரி தான். ஆனால் அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணா, நான் போய் சொல்கிறதுக்குள்ளே போயிட்டானா செத்துட்டா. சாரி. இல்லை பரவாயில்ல. எனக்குன்னு சின்ன வயசுலேருந்து எதுவுமே ஒழுங்காக அமைஞ்சதில்லை. ஒன்று என் கூட இருக்கிறவங்க செத்துடுறாங்க, இல்லை என் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் செத்துடுறாங்க. வாழவே பிடிக்கல. அப்பா அம்மா? அம்மா அப்பா ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது காது டம்முன்னு ஒரு சத்தம். எந்திரிச்சு பார்த்தா எங்கள் அக்கா வாயை பொத்திட்டு கட்லிக்கடியில் பிடிச்சிட்டு இருந்தா. திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா ரத்தத்தோடு படுத்துட்டு இருந்தாங்க. சரி, எங்கள் அப்பாவை பார்த்தா கன்னை வச்சு மிரட்டுறாங்க. அவர் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருந்தார். அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. எங்கள் அக்கா எப்படியோ என்னை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துட்டா. ஒரு ஃபோன் பேசிட்டு வந்து என்கிட்ட சொன்னான் லாஸ்ட்டாக, உனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க, பயப்படாத அப்படின்னு சொன்னான். எனக்கு எங்கள் அக்கானா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, அவளும் சூசைட் பண்ணிட்டு செத்துட்டா. தம்பி ஓகேல? ஓகே தான். ஃபீல் பண்ணாதடா. உன் இடத்துல யார் இருந்தாலுமே இப்படி தான்டா பண்ணியிருப்பாங்க. நான் தப்பு சொல்ல, இப்பெல்லாம் பேசுகிறல்ல, இதை நீ பண்ணாலுமே உங்கள் அக்கா பண்ணதுக்கோ உங்கள் அப்பா அம்மா பண்ணதுக்கோ ஒரு அர்த்தமே நான் போயிருந்தா. நான் ஒன்று சொல்லிட்டா, இப்போ நீ 2 பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி தர. ஒருத்தனுக்கு உடனே ஒரு கோடி தர, இன்னொருத்தனுக்கு 1 வருஷம் கஷ்டப்பட வச்சுட்டு ஒரு கோடி தர. அந்த உடனே ஒரு கோடி கொடுக்குற பார், அவன் பிச்சைக்காரனாகவே தான் இருப்பான். ஆனால் அந்த 1 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு கோடி கொடுக்குறா பார், அவன் அப்படி இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் ஒரு கஷ்டப்பட்டிருக்கான், அந்த பணத்தோட வேல்யூ தெரியும், அதை வச்சு அவன் ஹாப்பியாக வாழ்வான். அதே மாதிரி தான்டா இப்போ நீ படுற கஷ்டம் எல்லாமே அடுத்து உனக்கு வரப்போகிற சந்தோஷத்தை நீ ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அதுக்குன்னு வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே வருமானு கேட்டேன்னா, வாழ்க்கையில் நெகட்டிவ் சைன் ஒன்று இருந்தால் பாசிட்டிவ் சைன் ஒன்று இருக்கும். சரியா? நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் அதை எடுத்துகிட்டு அடுத்துட்டு தான் சாவேன்னா அது உன் விருப்பம்ப்பா. சாரி, உங்கள் பேர் கூட கேட்கல. யார் நீங்கள்? ஒன் செகண்ட். ஹலோ. டேய் எங்கடா இருக்க? ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டிருக்க. சரி, இப்போ நீ எங்கே தான்டா இருக்க? இங்கே தான், வவ்வால் பார்க்கில். வா. ஜி 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 என் கூட உட்காந்துருந்தாரே, பார்த்தீங்களா? என்னது? என்னதா ஜி, இங்கே கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருந்தாரே. யாரா? ஜி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேமே ஜி. இங்கே தெரியாதுடா. அந்த பையனை பார்த்தா உன்னை பார்க்குற மாதிரி இருக்குடா. எனக்கு அப்படி தான் இருக்கு. சரி, இதையே வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க?
இது நான் அவளுக்கு கடைசியாக கொடுத்ததுடா. சரி நான் கிளம்புறேன். இல்லைடா, உன்னை எப்படி மறுபடியும் பார்க்குறது? சொல்கிறேன். ஹலோ, சொல்லு, நீ ஃபோன் பண்ணியிருக்க? எனக்கு டைம் இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஏன் வாய்ஸ் ரொம்ப இருக்கு? என்னாச்சு? என் தம்பியை பக்கத்தில் இருக்க ஆசிரமத்தில் சேர்த்திருக்கேன். நீ அவனை பார்த்துப்பியா? ஏன் என்னாச்சு? அதெல்லாம் கேட்காத, பார்த்துப்பே மாட்டியா? சரி நான் பார்த்துக்கிறேன். ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? மன்னிச்சிரு, என்னால் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச முடியாது. ஹலோ ஹலோ